உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஓகே गाइस, நம்ம ஃபைனலா வந்து ரீச் ஆயிட்டோம். எங்க இருக்குன்னு தெரியல. அதோ ஐக்கியா ஃபைனலா வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள் உள்ளே போக போகிறோம். எதுக்கு நம்ம ஐக்கியா வந்தோன்னு உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்க. நான் எடுத்துக்கிறேன் ட்ராலி. இப்போ நீ இன்னைக்கு இவர் தான் நம்ம கேம் சூரி, சேனலோடைய கேம் சூரி. நீ வந்து நான் ஒரு பெரிய யூடியூபர் மாதிரி என்ன வந்து நீ வீடியோ எடுத்துன்னு எல்லாம் ஒரு மாதிரி கூச்சமாக எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. சரி சரி ஆனால் நம்ம இன்னும் உள்ளே போகலாம். இங்கேயே எடுத்துனா இது வாசல்றா, இன்னும் நம்ம கடலுக்குள்ளேயே போகலாம். இங்கேயே இப்படி எடுக்கிறான் தம்பி, வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். வீடியோ எடுக்க சொன்னால் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு இங்கேயே வந்து இந்த வயசுல இப்படி உக்காந்துக்கிறான். போல சொல்கிறேன் இல்லை சொல்கிறேன், எந்திரி எந்திரி எந்திரி. நம்மளுக்கு தேவையானது ஒரு பொருள் பார்க்கும் போதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அவுட்டோர்லாம் போகிறோம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில், திடீர்னு உக்காரணும்னா இந்த மாதிரி சேர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்மளுக்கு வாங்கணுமா வேணாமா, அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஃபஸ்ட்டு அப்படின்றது சொல்லுங்கள். எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லானு தோணுது. சில பேருக்கு உங்களுக்கு நல்லா அனுபவம். இது எந்திரிக்க மாட்டார் போயிருக்கு. என்னடா சொன்ன? டேய் ஏதோ சொன்னியே அத்தை ஏரியாவுக்கு போகணும். அத்தை ஏரியாவுக்கு போனோம்னா இப்போ சித்தப்பா ஏரியாவுக்கு எப்போ போவேன்? அத்தை ஏரியாவுக்கு போயிட்டேன்னா ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பாருங்க ஃப்ரெண்ட், நம்ம காட்டுக்கு போகிறதுக்காக நம்ம வாங்க வந்தா இங்கே எதுவுமே காட்டுக்கு போகிற மாதிரி இல்லை, எல்லாம் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஐக்கியா ட்ரிப்பு நம்ம எதுக்கு வந்தோம்னா, எனக்கு வந்து இந்த அட்வென்ச்சருக்கு எக்யூப்மெண்ட் வாங்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. கடைசியில் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை தான் நான் இப்போ தள்ளினுக்கிறேன் கடைசி வரைக்கும். இப்போ அப்படி பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஃபுல்லாக கேமராஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கேமராலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவும் நான் இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் பண்ண முடியாது யாராலையும். ஆனால் நம்ம வாங்குறவங்க உக்காந்து பார்க்குறாங்க. இது பாருங்க நம்ம மக்கள் அங்கே ஒருத்தர் படுத்துட்டாரு. அதை நம்ம இப்படி காட்ட முடியாது, அது வந்து ப்ரைவேசி. அதனால் நம்ம காட்ட முடியாது, நம்ம காட்ட மாட்டோம். ஒருவேளை சாமி இப்போ நான் படுத்து பார்க்கட்டேன். ஆனால் நம்ம காட்டுக்கு போனால் நம்மளுக்கு டயர்டாகும்ல. ஸோ காட்டுக்கு போனால் நமக்கு டயர்டாகும். ஸோ நம்ம இது பாருங்கள், பிக் பாஸில் பார்த்தது இந்த பெட்டை, அதோட இப்போ இங்கே தான் பார்க்க முடியுது இந்த பெட்டை. ஸோ அடிக்கடி ட்ரெயினு கூட ஓடுறதும் உடையாடுறதும் இவன் கூட இருந்தாலே வெயிட்டு இறங்கிடும் போல இருக்குது ஃபுல்லாக. ஐயோ ஏனோ 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 இந்த டைனாசரஸ் மாதிரி பண்ணுறான். ஐயோ ஐயோ ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, அந்த மிருகம் நம்மளை துரத்துது. அதாவது சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்துக்கிறான், இன்னும் வேடிக்கை தான் பார்த்துனுக்குறான். டேய் அதுதான் அங்கேயும் இருந்துச்சு, ஒரு இதுலயும் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. பார்த்துட்டு இப்போ நம்பர் பார்த்துட்டு சரி, எங்களுக்கு அட்வென்ச்சர்ஸுக்கு தேவையானதை வாங்க. அதாவது சொல்கிறேன், இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவு இல்லை. ஒரு காலத்தில் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்காச்சும் இருப்போம். இப்போ ஓரளவுக்கு தான் பார்க்க முடியுது நம்ம மூஞ்செல்லாம், அதுக்கு மேலே பார்க்க முடியல. ஸோ நான் உங்களுக்கு பொருளையே காட்டுறேன். வாங்கடா இங்கே வாங்குற அளவுக்கு எதுவுமே இல்லையே. சும்மாடா வாங்கடான்ற எதிரா வாங்குறது, இங்கே வாங்குறதுக்கு என்னடா இருக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், ஏதாச்சும் கண்ணில் படம் சர்வைவல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஏதாச்சும் படம் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இதெல்லாம் சர்வைவல் பண்ணுறதுக்காக, இது சமையல் பண்ணுறதுக்காக தெரில. அதாவது நம்ம தம்பி மாண்டேஜ் ஷாட்ஸ் எடுக்க சொன்னால் செவத்தில் ஒட்டி இருக்கிறதுலாம் எடுக்கிறான் போல. என்னன்னா இது என்ன கடனே ஒன்றும் புரியலையா.
ஹலோ ஸ்குவாட். சீக்கிரமா நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும் யக்ஷுஷ்மி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? ஆசை. பட் இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவசியமே இல்லை. அப்புறம் என்ன இப்போதைக்கு ஒன்று நீங்க வந்து பட் எனிவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக டாலோ ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு 3 குரங்கு இருக்குது உங்கள் வீட்டில். தயவு செஞ்சு விட்டுரு. எப்படி என்ன இது எப்படி எடுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம அநேகமாக வந்து ஸ்கேம் தான் இருக்கும். அநேகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு டெரிக் வந்து என்ன ஸ்கேம் பண்ணிட்டான். அவனோட அந்த ட்ராலியை தள்ளுறதுக்கு என்னையும் அதான் அவனையும் கேமராமேனு அவனை நம்ப வச்சு என்னை ஒரு யூடியூபர்னு நம்ப வச்சு என்னை கூட்டின்னு வந்து கடைசியில் நாங்கள் வந்து அந்த ட்ராலியை தள்ளுறது இது பண்ணுறதுன்னா அது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பய புத்தி. அவருக்கு வந்து மாண்டேன் சார் எடுக்க சொன்னாங்க. எங்கே பாருங்க ஆலன் பாருங்க. பரவாயில்ல, ஆலன் அட்லீஸ்ட் இதுலையாச்சும் கலராக இருக்கிறவங்க சந்தோஷப்படலாம். இது வந்து இல்லை வந்து லவ்வர் டேக் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் எங்கே வாங்கி கொடுத்தா வீட்டில் வச்சு போட்டுருவான்ட்டு இங்கே கூட்டின்னு வந்து இங்கே இருக்கிறத உடைக்க வைக்கிறாங்க. 2 hours later. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நான் வந்து நேரம் சுற்றி அந்த இடத்துக்கே தான் வந்து மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தலையை எனக்கு சுற்றிடும் போல இருக்குது. இப்போ இந்த லைட்டுங்கெல்லாம் பார்த்தோம், அப்பயே பார்த்தோம். இதோட 3ஆவது தடவை இந்த லைட்டுங்கெல்லாம் பார்த்துனே வரணும். நானும் இனிமே இப்போ இந்த இடத்த விட்டு போகிறதே இப்போ ஒரு அட்வென்ச்சர் தான். ஸோ கடைசியாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இது ஐக்கியாவிலேருந்து எப்படி வெளியே போகிறதே ஒரு அட்வென்ச்சராக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே பாருங்க. 3 hours later. ஆஹா, ஒரு வழியாக வந்துட்டோம். எக்ஸிட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ பாருங்க, சாமி இங்கே பாரு. சாமி ஒரு பாய் சொல்லு. சாமி ஒரு பாய் சொல்கிறேன். ஸ்குவாட் தொடர்ந்து இந்த மாதிரி காமெடி, இந்த மாதிரி நகைச்சுவை வேணாம், நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வந்து உற்சாகமாக பண்ணுவோம். பார்த்துறேன். அதாவது கடையை விட்டு எப்படி சீக்கிரமாக வெளியே துரத்தணும்னா அது இவங்ககிட்ட கற்றுக்கலாம், நம்ம ஆட்கள்கிட்ட கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 நிமிஷத்தில் அவங்களே வந்து கிளம்புங்க அனுப்ப போகிறாங்க. இவர் எதோ இப்போ நீ என்ன தான் வாங்க போகிற? இப்போ ஏய், நான் கேட்டது நீ என்ன வாங்க போறேன்னு, எங்கே போகிறேன்னு இல்லை. நான் வந்து ட்ராவர் வாங்க போகிறேன், ஜெயினோட துணியெல்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஜெயின் வந்து இந்த உக்காஞ்சி உக்காஞ்சி விளாடுறான், படிக்கிறான். ஓஹோ, சரி. ஜெயினுக்கு என்ன வயசாகுது? 2 வயசு ஆகுது. 2.5 வயசு ஆகிற குழந்தைக்கு இப்பயே வந்து வந்து படிக்கிறதுக்கான இதெல்லாம் வாங்கலாம். இவெல்லாம் வந்து 20 வயசுல கூட படிக்கல, இவன் படிக்கிறதுக்கு ட்ராயர் வாங்கலாம். ஆண்டா, படிக்கிற காலத்தில் அரியர் வச்ச பையன் இப்போ படிக்கிறதுக்காக ட்ராயர் வாங்கலாம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நியாயமா? நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சாமி இங்கே இருக்கிறவங்கலாம் சுகரே வராது போல இது வேலை செய்கிறவங்களுக்கு. ஆனால் அவங்க டெய்லியும் நடந்துக்கினே இருக்கிறாங்களே. வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட்டை மட்டும் வந்து மாட்டிடுறாங்க. அதாவது ஃபாரின்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து கழுத்தில் மாட்டிக்கணும், அதான் ஃபாரின். வெக்கப்படுறான் சாமி, வெக்கப்படுறான். மேகலை வெக்கப்படுது.
ஸோ ஸ்குவாட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் வந்தாச்சு. இதனால் பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் இந்த ஐக்கிய வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சருக்கான பொருள் வந்து என் கண்ணுக்கு எதுவும் படலை. ஃபுல்லாக வீட்டுக்கான திங்ஸ் தான் இருக்குது. நம்மளை வந்து நல்லா ஏமாற்றி நம்மளை கூட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு 2-3 பொருள் வந்து அட்வென்ச்சருக்காக வாங்கியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அட்வென்ச்சர் வீடியோ வரும். அந்த வீடியோவில் நாங்கள் அந்த பொருளை ரிவீல் பண்ணுறோம். கமெண்ட்டில் நீங்கள் வந்து லைக்ஸை பெருக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ அது வரைக்கும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாமே. ஸோ கடைசியாக விஜய் டிவியில் போடுவாங்க ஐக்கியா, என்ன இன்னைக்கு ரொம்ப விஜய் டிவியில் போடுவாங்க பாக்கியா, நாங்கள் வந்தோம் ஐக்கியா. முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு போடியா ஒரு லைக்கியா. ஜோக்கா பாய். ஜோக்கா